ஹாய், இது உங்கள் விஎஸ்கே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹாரர் மூவி இது தாங்க நம்ம படத்தில் வரக்கூடிய சூனியக்கார மங்கி பொம்மை. யாரையாட்டு கொலை பண்ணணும்னா நம்ம அந்த டாய் மங்கி பக்கத்தில் போய் சொல்லிவிட்டு கீ கொடுத்தா போதும், அவங்கள ரணக்கொடூரமாக கொல்லக்கூடிய சூழலை உருவாக்கி அவங்கள கொன்னுரும். இந்த சூனியக்கார மங்கி பொம்மையினுடைய ஒன் அண்ட் ஒன்லி கொள்கை நல்லவங்களை மட்டும்தான் கொல்லும், அதுவும் கொடூரமாக கொல்லும். ஒரு கெட்டவனை கொல்ல சொல்லி அதுக்கு கீ கொடுத்தோம் அப்படின்னா அந்த கெட்டவனை சுற்றி உள்ள நல்லவனை யாரை கொல்லணும்னு சொல்லி அது முடிவு பண்ணிவிட்டு அது ட்ரம்ஸை ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடும். அது ட்ரம்ஸை ப்ளே பண்ண ஆரம்பித்தோன்னே அந்த நல்லவனை கொல்லக்கூடிய சூழல் உருவாயிரும். அந்த நல்லவன் கொடூரமான முறையில் கொல்லப்படுவான். இவங்க 2 பேர் தான் நம்ம படத்தோடைய ஹீரோக்கள், ட்வின்ஸ். அண்ணன் தம்பியோட 3 நிமிஷம் முன்னால் பிறந்தனால அண்ணனாகவும் 3 நிமிஷம் பின்னால் பிறந்தனாலையும் இவன் தம்பியாகவும் இருக்காப்புல. ஆனால் அண்ணன் எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்கோ அப்போல்லாம் தம்பியை வச்சு செய்வாப்புல. இவங்க அப்பா பெரிய பிஸ்னஸ்மேன், எங்கே போனாலும் அங்கே உள்ள ரேர் திங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாப்புல. என்ன கொடுமை, மனுஷன் இவங்க அவ்வளோ பேரையும் விட்டுட்டு ஓடிட்டாப்புல. ஒரு நாள் இவங்க அம்மா இவங்க அப்பாவை பற்றி பெருமையாக சொல்ல, அவருடைய கலெக்ஷன்ஸை பற்றியும் சொல்ல, ஓகே அப்பா என்ன தான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காருன்னு சொல்லி இவங்க 2 பேரும் அவர் ரூமில் போய் அவருடைய கலெக்ஷன்ஸை பார்க்குறாப்புல. அங்கே ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம சூனியக்கார குரங்கு பொம்மை உள்ளே இருந்துச்சு. பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்த அண்ணன் அப்பாவுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே முறைப்படி எனக்கு தான் சொன்னால் ஒழுங்கு அந்த பொம்மையை ஏன்ட்ட கொடு அப்படின்னு சொல்கிறாப்புல. தம்பியும் பயந்த மாதிரியே பொம்மையை கையில் கொடுத்துட்றாப்புல. அந்த பாக்ஸ் மூடிக்கு பின்னால் இதுக்கு கீ கொடுத்து பாரு என்ன நடக்கும்னு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு வாசகம் இருக்குது. இதை பார்த்தோன்னே தம்பி அண்ணனை பார்த்து இதுக்கு கீ கொடுக்காத, ஏதோ தப்பாக தெரியுது அப்படின்னு சொல்கிறதுக்கு, நான் அண்ணன் நீ சொல்லி நான் என்ன கேட்குறது, நான் கீ கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் அவன் கீ கொடுக்குறாப்புல. கீ கொடுத்த உடனே அந்த மங்கியுடைய வாய் லைட்டாக இதாகுது, கை ரைஸ் ஆகுது. ஆனால் வேறு ஒன்றுமே நடக்கலை. அண்ணன் அதை தூக்கி தம்பிட்ட போட்டு அவன் பாட்டில் என் ரூமுக்கு போகிறேன் அப்படின்ட்டு போயிடுறாப்புல. நம்ம சூனியக்கார மங்கி பொம்மையோட ரூல்ஸ் படி யாராட்டும் அதுக்கு கீ கொடுத்துட்டாங்கன்னா அவங்க யாரையாவது கொல்ல சொல்லணும். கொல்ல சொன்னவங்க கெட்டவங்களாக இருக்கக்கூடாது. இப்படி இவங்க எதையுமே சொல்லாமல் கீ கொடுத்ததுனால அந்த பொம்மை யாரை கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வெயிட் பண்ணுது. இவங்க அண்ணன் தம்பி 2 பேருமே கெட்டவங்க. தம்பி அண்ணன் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமேனு அவன் நினைக்க, அண்ணன் தம்பி எப்போவுமே அடிச்சுக்கிட்டு கொடுமை பண்ணிக்கிட்டே இருப்பான். அதனால் இவங்க 2 பேருமே யார் கிடையாதுன்னா நல்லவன் கிடையாது. அதனால் அந்த சூனியக்கார மங்கி பொம்மை நல்ல ஒரு ஆளுக்காக காத்துக்கிட்டு இருந்தாப்புல. மறுநாள் காலையில் ஒரு கார்டியன் பொண்ணு இவங்க 2 பேரையும் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாப்புல. அப்போது இந்த சூனியக்கார மங்கி பொம்மையும் அந்த காருக்குள்ளே இருக்கு. கார்டியனாக ஹீரோ கூட போன பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ண அங்கே ஒரு செஃப்பு ஹாட்டில் ஃபுட்டை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல. திடீர்னு காருக்குள்ளே இருந்த நம்ம சூனியக்கார மங்கி பொம்மை ட்ரம்ஸ் எடுத்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தனை கொலை பண்ண அது பிளான் பண்ணிட்டுன்னு அர்த்தம். தோசைக்கல்லில் போட்ட ஹார்ட்டை தென்னலான்னு சொல்லி நம்ம செஃப் தென்ன கையில் வச்சுருந்த கத்தி தெரியாமல் ஸ்லிப்பாகி அந்த கார்டியனாக வந்த பொண்ணுடைய கழுத்தை துண்டை அறுத்துட்டு போயிட்டு. இந்த கொலையை நேரில் பார்த்துருந்த நம்ம ஹீரோக்களில் தம்பி ட்ரம்ஸ் ப்ளே பண்ணனால தான் அந்த கத்தி வந்து கார்டியன் தலையை வெட்டிச்சிங்கிறத நோட் பண்ணாப்புல. மறுநாள் ஸ்கூலில் நம்ம ஹீரோக்களில் அண்ணன் அவங்க ஃப்ரெண்டோடு சேர்ந்து தம்பியை பயங்கரமாக டீச் பண்ணிடுறாப்புல. பழத்தை எடுத்து பல அபிஷேகமே பண்ணி விட்டுறாப்புல. கோவத்தில் வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோனில் தம்பி அந்த பொம்மைக்கு முன்னால் போய் உட்காந்துட்டு எங்கள் அண்ணனை நீ கொன்று, அவன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கீயை கொடுத்துருவாப்புல. ஆனால் என்ன அந்த தம்பிக்கு தெரியாது, அந்த பொம்மை அதுவாக தான் நல்லவங்கள பார்த்து செலக்ட் பண்ணும். அப்படி பார்க்குறதுல இவங்க அண்ணனும் கெட்டவன் தான். ஏன்னா இவன் அண்ணன் இவனை தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான்ல. அந்த வீட்டில் இவங்க 2 பேரை தாண்டி 3ஆவதாக இருக்குது அவங்க அம்மா தான். அப்போனா இவங்க 2 பேரை விட அவங்க அம்மா கொஞ்சம் நல்லவங்க தான். கொலை பண்ண சொல்லி கீ கொடுக்கப்பட்ட நம்ம சூனியக்கார மங்கி பொம்மை கொலை பண்ண நல்லவங்களான அவங்க அம்மாவை செலக்ட் பண்ணிடுச்சு. திடீர்னு அந்த சூனியக்கார குரங்கு பொம்மை வாசிக்க ஆரம்பிச்சிட்டு இதை பார்த்து பயந்து போன நம்ம ஹீரோக்களில் தம்பி அண்ணன் இறந்துருவானோ அப்படின்னு நினச்சாப்புல. ஆனால் அந்த சூனியக்கார பொம்மையினுடைய டார்கெட்டோ அவங்களுடைய அம்மா தான். அது நினச்ச மாதிரியே அவங்க அம்மாவையும் கொன்னுருச்சு. அவருடைய இறுதிச் சடங்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த ஹீரோக்களில் தம்பி அந்த சூனியக்கார குரங்கு பொம்மையை எடுத்துகிட்டு எங்கள் அம்மாவை கொன்ன உடனே நான் சும்மா விடமாட்டேன்னு சொல்லி துண்டு துண்டாக வெட்டி குப்பை வண்டியில் போட்டு அனுப்பிடுறாப்புல. ஹீரோக்களுடைய அம்மா இறந்ததுனால அவங்க அம்மாவுடைய தங்கச்சி இவங்க 2 பேரையும் தத்தெடுத்துட்டு அவங்க ஊருக்கு இவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போயிடுறாப்புல. சித்தி ஊருக்கு வந்தால் நம்ம ஹீரோக்கள் ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லி ரூம் கதவை திறந்தா சூனியக்கார குரங்கு பொம்மை அங்கேயும் இருக்குது. இதை பார்த்து ஷாக்கான ஹீரோக்களில் தம்பி இதை நான் துண்டு துண்டாக வெட்டி குப்பை வண்டியில் போட்டு அனுப்பிட்டேன், இருந்தாலும் இது இங்கே எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, நீ என்னத்தை வெட்டினேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி
அவன் அண்ணன் குமைக்கிறாப்புல. சூனியக்கார குரங்கு பொம்மை கீ கொடுக்குறவங்கள கொள்ளுதா இல்லை கீ கொடுக்குறவங்களுடைய சொந்தக்காரங்களை கொள்ளுதா? ஹீரோக்களில் அண்ணன் கீ கொடுக்குறாப்புல. காடை சுற்றி பார்க்கணுன்னு போனால் அவங்க சித்தப்பா காட்டெருமை மிதித்து கொடூரமாக செத்துட்டாங்கன்னு சொல்லி மறுநாள் செய்தி வருது. இந்த சூனியக்கார பொம்மையை நம்மளால் அழிக்க முடியாது, அதனால் எங்கேயாட்டும் ஒளிச்சு வைப்போம்னு சொல்லி பாக்ஸில் இருந்துச்சோ அந்த பாக்ஸுக்குள்ளேயே போட்டு ஒரு பெரிய குழிக்குள்ளே போட்டு மறைச்சி வச்சிடறாப்புல. 25 வருஷமாக அந்த சூனியக்கார பொம்மையினால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஹீரோக்கள் 2 பேரும் பெரிய ஆளாக வளர்ந்துட்டாங்க. ஹீரோக்கள் அண்ணன் தம்பி 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க. ஹீரோக்களில் தம்பி தன்னால் தான் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காப்புல. திடீர்னு ஒரு நாள் அவங்க சித்தி கொடூரமான முறையில் கொல்லப்படுறாப்புல. ரொம்ப வருஷம் கழித்து ஹீரோக்களில் அவங்க அண்ணன் பெல் தம்பிக்கு ஃபோன் பண்ணி சொல்லி போலீஸ் வந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு, அவங்க வீட்டுக்கு போய் அவங்க ப்ராப்பர்ட்டியை செக் பண்ண சொல்லியிருக்காப்புல, நீ முதல்ல அவங்க வீட்டில் போய் அந்த பொம்மை அங்கே இருக்கான்னு செக் பண்ணுன்னு சொல்லி தம்பிக்கு இன்ஃபார்ம் பண்ணுறான். ஹீரோஸில் தம்பி சித்தி வீட்டுக்கு போயிட்டு அங்கே உள்ள ஓனர்கிட்ட வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்களா, எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குன்னு கேட்காப்புல. நிறைய பொருளை நாங்களே விற்றுட்டோம், கொஞ்சம் பொருள் தான் உள்ளே இருக்குது, இப்போ வேணா போய் பாருங்கள் அப்படின்னு. திங்கக்கிழமை உங்கள் சித்தி இறந்தாப்புல. உங்கள் சித்தி இறந்ததுலேருந்து அடுத்தது ஒவ்வொரு நாளாக அந்த ஏரியாக்குள்ளே ஒவ்வொரு ஆளாக செத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஓனரமாக சொல்கிறாப்புல. எங்கள் சித்தி வீட்டை ஏதாட்டும் குரங்கு பொம்மை மாதிரி பார்த்தீங்களா, பொம்மையை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாப்புல. இல்லை நான் அப்படி ஒன்றும் பார்க்கல, ஆனால் நிறைய பேர் வந்து நிறைய பொருளை வாங்கிட்டு போயிட்டாங்க, அந்த பொருளோட வேணாலும் போயிருக்கலாம், அந்த குரங்கு பொம்மை என்ன அவ்வளோ முக்கியமானதா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சும்மா தான் கேட்டேன்னு சொல்லி மனுப்புனாப்புல. ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டே வீட்டு ஓனரமாக அவங்க சித்தி இருந்த ரூம் கதவை ஓப்பன் பண்ணி வச்சுருந்த கன்று கீழே விழுந்து ஃபயர் ஆகி அந்த வீட்டு ஓனரமத்தால் செதறி கொடூரமான முறையில் இறந்துறாப்பு. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, 25 வருஷத்துக்கு முன்னால் நம்ம ஹீரோக்கள் அண்ணன் தம்பி பிரிஞ்ச கொஞ்ச நாள்லையே அண்ணன் அம்மா இறந்ததுக்கு தம்பி தான் காரணங்கிறத கண்டுபிடிச்சிட்டாப்புல. தம்பியை கண்டிப்பாக பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த இடத்துல அந்த மங்கி பொம்மையை போட்டாங்களோ அதே இடத்துல ஹீரோக்கள் அண்ணன் தேடி போகிறாப்புல. ஆனால் அங்கே அந்த பொம்மை இல்லை. அந்த பொம்மைக்கு கீ கொடுக்குற அந்த கீ மட்டும் இருந்துச்சு. வெளியே வந்துட்டு அந்த பொம்மையை தேடி அலையிறாப்புல, ஆனால் பொம்மை கிடைக்கல. அதனால் ஆட் கொடுக்குறாப்புல. இந்த படத்தில் இருக்கிற மங்கி பொம்மை காணாமல் போச்சு, யாராவது இந்த மங்கி பொம்மையை பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி வந்து பொம்மையை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பணம் தரேன் அப்படின்னு சொல்லி ஆட் கொடுத்துருந்தாப்புல. ஃபோன் நம்பரில் மிஸ்டர் மங்கிங்கிற நேமை கொடுத்ததுனால ஃபோன் டைரக்டரில் கூட மிஸ்டர் மங்கின்னு நேம் போட்டு அந்த ஃபோன் நம்பர் இருந்து கடைசியாக 25 வருஷம் கழித்து அந்த பொம்மை அவன் அண்ணன் கையில் கிடச்சிருச்சு. ஹீரோக்களில் அண்ணன் தம்பிக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்ல தண்ணி நீ ஹோட்டலில் இருன்னு சொல்கிறாப்புல. கடுப்பான தம்பி நான் எதுக்கு ஹோட்டலில் வெயிட் பண்ணோம், அதெல்லாம் வெயிட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. உடனே அண்ணன் ஃபோனை கட் பண்ணிடுறாப்புல. இவன் எந்த நம்பர்லேருந்து கூப்பிட்டான் அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக டேபிளில் கடந்த ஃபோன் டைரக்டரியை செக் பண்ணுறாப்புல. ஆனால் ஃபோன் டைரக்டரில் மிஸ்டர் மங்கிங்கிற பேர்லேயே ஒரு இருக்குது. தம்பி அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்க்க சொல்ல அதில் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காப்புல. ஆடை பார்த்து எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னா சாரி, எனக்கு நான் தேடின அந்த மங்கி பொம்மை எனக்கு கிடச்சிருச்சு. இதுக்கு இடையில அந்த சூனியக்கார குரங்கு பொம்மையை கண்டுபிடிச்சி கொடுத்த அந்த பையன் மறுபடியும் நம்ம ஹீரோக்களில் அண்ணன்ட்ட போயிட்டு அந்த பொம்மையை பார்த்தா எங்கள் அப்பா யாவும் வருது, அந்த பொம்மையை எனக்கு திருப்பி கொடுத்துரு, நீ கொடுத்த காசை நான் திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் வீட்டு வாசலில் போய் நிற்காப்புல. இல்லை எனக்கு அந்த பொம்மையை நான் திருப்பி தரமாட்டேன், நீ இங்கேருந்து போயிருன்னு சொல்லி அவன் மிரட்டுறாப்புல. எனக்கு ஒரு தம்பி இருக்கான்ல, அதையும் நான் பார்த்தேன், ஆனால் ஒன்னே மாதிரியே இருக்காப்புல. அவன் கூட ஒரு சின்ன பையனை பார்த்தினேன், அது அவன் பையனாக இருக்குமோ, இவங்க 2 பேரையுமே நான் ஹோட்டலில் பார்த்தேன் அப்படின்னு மிரட்டுற தோணியில் இந்த பையனும் சொல்கிறாப்புல. ஒன்றால் முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு சொல்லி ஹீரோக்களில் அண்ணன் ஃபோனை கட் பண்ணிடுறாப்புல. அப்போ தான் ஹீரோக்களில் அண்ணனுக்கு ஒரு ஐடியா கிடைக்கி, இவ்வளோ நாள் நம்ம தம்பியை கொல்லணும்னு சொல்லி நம்ம கீ கொடுத்துக்கிட்டே இருக்கோம், ஆனால் அந்த சூனியக்கார குரங்கு பொம்மை மிச்சம் எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருக்கேன், ஆனால் தம்பியை கொல்லலை. இப்போ தம்பியோடைய பையனை கூப்பிட்டு வந்து இதுக்கு கீ கொடுக்க வச்சா கண்டிப்பாக சூனியக்கார பொம்மை நம்ம தம்பியை கொண்டுரும் அப்படின்னு நினச்சிட்டு ஹோட்டலில் இருக்க தம்பிக்கு இவன் ஃபோன் பண்ணுறாப்புல. ஃபோன் பண்ணி நீ உன் பையனை கூப்பிட்டுக்கிட்டு நான் சொல்கிற இடத்துக்கு வா அப்படின்னு சொல்கிறாப்புல. கண்டிப்பாக நான் என் பையனை கூப்பிட்டு வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை கட் பண்ணுறாப்புல. குரங்கு பொம்மையை தர முடியாது, நீ செய்கிறது செய்யின்னு சொன்னோன்னா கோவத்தில் குரங்கு பொம்மையை கொடுத்து பையன் அவங்க வீட்டுக்கு வந்து அப்பாவுடைய போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டு அவருடைய துப்பாக்கி எடுத்துகிட்டு நம்ம ஹீரோவுடைய தம்பியினுடைய லாட்ஜுக்கு போயிட்டாப்புல. அங்கே அவங்க நேராக அவங்க ரூம் வாசலில் போய் நின்றுக்கிட்டு நான் போலீஸ் வந்திருக்கேன், அவனை விசாரிக்கணும், கதவை திறன்னு சொல்கிறாப்புல. அவங்க தம்பியும் போலீஸா அப்படின்னு சொல்லி கதவை திறக்காப்புல. கன்னை காமிச்சு என் கூட 2 பேர் வாங்க அப்படின்னு சொல்லி துப்பாக்கி முனையில் 2 பேரையும் வண்டியில் ஏற்றிட்டு நேராக போய் நம்ம ஹீரோக்களுடைய அண்ணனுடைய வீட்டு வாசலில் போய் நிப்பாட்டிடுறாப்புல. இந்த வீட்டுக்குள்ளே எனக்கான ஒரு மங்கி பொம்மை உள்ளே இருக்குது, உன் பையனை அனுப்பி அதை எடுத்து வர சொல்லு, இந்த வீட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னா அந்த நாய்கள் போக்குற இந்த சின்ன பாதையில் தான் போகணும், அவனை போய் எட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாப்புல. நீ போகலை அப்படின்னா உங்கள் அப்பாவை நான் சுட்டுருவேன் அப்படின்னு வைக்கான். நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லி அந்த ஹீரோக்களுடைய தம்பியினுடைய பையன் அந்த ஓட்ட வழியாக உள்ள அந்த குரங்கு பொம்மையை தேடி அந்த பையன் மாடிக்கு போக சொல்லி அங்கே ஒரு ட்ராப் ஆன் ஆகிட்டு மாடியில் போய் பார்க்க அவங்க பெரியப்பா அந்த பொம்மை கூட பேசிகிட்டு இருக்காப்புல. இந்த பையன் உள்ளே போனோன்னு என்ன பெரியப்பா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான்.
என்னை பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு தான் நீ கேட்டிருக்க. இருந்தாலும் நான் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாப்புல. பொம்மையை பற்றி உனக்கு தெரியுமா? உங்கள் அப்பா அந்த பொம்மையை பற்றி உனக்கு சொல்லியிருக்காப்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையே, இந்த பொம்மையை பற்றி எனக்கு தெரியாது. அந்த பொம்மை என்னன்னு கேட்குறாப்புல. ஓகே, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், அந்த பொம்மையை மட்டும் கொடு அப்படின்னு சொல்லி கீ கொடுக்க சொல்கிறாப்புல. ஓகே, நான் கீ கொடுக்கேன் அப்படின்னு சொல்லி கீ கொடுக்குறான். இவன் கீ கொடுத்த உடனே ஏற்கனவே அந்த ட்ராப் கரெக்டாக இறங்கி கன் பாயிண்டில் நிற்க வச்சுருக்க அந்த பையனை நோக்கி நிறைய தேனீக்கள் உள்ள அவனை நோக்கி போதும். அந்த தேனீக்கெலாம் உடம்புக்குள்ளே போய் அவனை கொடூரமான முறையில் கொன்னுருது. வெளியே சத்தம் கேட்டோன்னு அப்பாவுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி பையன் மாடியிலேருந்து அப்பாவை நோக்கி கீழே இறங்கி வர, வெளியே அவன் இறந்தோன்னே உள்ளே ஏதோ ட்ராப் வேறு எதுவும் இருக்குதா, பையனுக்கு வேறு எதுவும் பிரச்சனையான்னு சொல்லி பதட்டத்தில் வெளியே இருக்கிற அப்பா பையனை தேடி உள்ளே ஓடி வர 2 பேரும் வாசலில் மீட் பண்ணுறாங்க. மாடியில் அந்த சூனியக்கார பொம்மைக்கிட்ட எத்தனை நேரம் உனக்கு கீ கொடுத்தாலும் அவனை ஏன் கொல்ல முடிக்க, இப்போ நீ அவனை கொன்னே ஆகணும், நீ ட்ரம்ஸை ப்ளே பண்ணு சொல்லி வலுக்கட்டாயமாக ட்ரம்மை ப்ளே பண்ண வைக்காப்ல. கடுப்பான சூனியக்கார குரங்கு பொம்மை ட்ரம்மை வேகமாக ப்ளே பண்ண இறங்க வேண்டிய ஃப்ளைட்டு வெடித்து செதற, பெல்ல பறக்க விட எதிர்பாராமல் ஹீரோக்களில் தம்பியும் ஒரு பையனை உள்ள என்ட்ரியாவ, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன கொல்றன்னு சொல்லி என் பையனை கொல்ல பார்த்தியேன்னு சொல்லி அவங்ககிட்ட போய் சண்டைக்கு போக, எங்கள் அம்மாவை கொன்று இருக்க, என்னையும் கொல்ல பார்த்துருக்க, அதனால தான் உன்னை கொல்ல இந்த பொம்மைக்கு நான் கீ கொடுத்தேன். உங்கள் அம்மா இறந்ததுக்கு நீயோ நானோ காரணம் இல்லை, அவங்க இறக்கணும்னு இருந்திருக்கு, இறந்துட்டாப்ல. டேய், அவங்க எனக்கும் அம்மா தானே, உனக்கு இருக்கிற அதே வேதனை எனக்கும் இருக்கும்ல. ஆமா இல்லை, அவங்க உனக்கும் அம்மா இல்லை, அதை நான் மறந்துட்டேன், நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு மன்னிப்பு கேட்டாப்புல. குரங்கு பொம்மைக்கு பெல் நல்லவனாகவும் திருந்தணுன்னு உடனே அவன் சோழியை முடிக்கணும்னு சொல்லி உடனே அவன் சோழியும் முடிச்சிருச்சு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் இன்னொரு ஹாரர் மூவியோட உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். பாய்.